வணக்கம் உறவுகளே. நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அதாவது லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்குது, இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி தான் அட்டாச் பண்ணுவாங்களாமா. நான் வந்து இது கட் பண்ணாமையே ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட் பண்ணுவேன். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக பாருங்கள். யாருக்கு தேவையோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். தெரியாதவங்க இதை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஓகே உறவுகளே, பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இதில் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சேரீல பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா, அதாவது இது வந்து பார்டர் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இதை வந்து முழு பார்டரையும் நம்மளால வைக்க முடியாது. அதனால வந்து நம்ம இதை வந்து பாதியோட வெட்டி தான் வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் அடிக்கிறத அப்படியே கவனிச்சுக்க, நல்லா பாருங்க. ஓகே, இப்போ வந்து அந்த டேமேஜ் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பூ, அந்த பூ டிசைன் அளவு வச்சு எடுத்தீங்கன்னா தான் மீண்டும் நம்ம அதை ரெண்டு கை அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த பார்டரில் இவ்வளோ வேஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கை அடிக்க போறோம். ஓகேங்களா, பிளவுஸ்க்காக வெட்டி வச்சிருந்தா கை. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு மாதிரி ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஓகே, நான் அடிக்கிற மெத்தட் உங்களுக்கு நான் அப்படி சொல்லித்தரேன். இது வந்து ஒரே அளவு அதாவது ஒரே அளவில் எடுத்துக்கங்க. அப்போதான் பார்டர் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதுலேயே பார்டர் வந்து கரெக்டாக வரல நமக்கே. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த மாதிரி கசங்கி இருந்தது இதெல்லாம். அதனால் வந்து சரி பண்ணி அதை கரெக்டாக கொண்டாட முடியல. இருந்தாலும் ஓரளவுக்கு ஈவன் பண்ணி வந்துடும். ஒவ்வொரு ப்ளவுஸில் வச்சோம்னா ஒரே மாதிரி தெரியும். இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு கடைசி வரைக்கும் இருக்கும். இதை அட்டாச் பண்ணுறதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, அப்படியே அதாவது கட் பண்ணாம அட்டாச் பண்றது எப்படி. கொஞ்சமா லாங் தையல் வச்சுக்கோங்க. அதாவது பாருங்க, இந்த கடைசியில் இருக்கா, இங்க ஒன்று பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அடிச்சீங்கன்னா சுருக்கு வராம இருக்கும்.
இப்போ வந்து நம்ம கை அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேக் தட்டு வந்து அட்டாச் பண்றோம். சரிங்களா? இப்படி கிராஸா போட்டுருங்க. அதாவது டிசைன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அதாவது இந்த சைட்ல இருந்தும் நம்ம போடலாம். டிசைன் வந்து இப்படி வந்ததுன்னா கரெக்டா அதுக்கு வண்டி பார்த்து போட்டுருங்க. பேக் தட். அப்புறம் நம்ம பேக் தட் போடுறது வந்து இதுக்கும் அளவு கரெக்டாகவும் இருக்கும். அப்படி பத்தல அப்படின்னாலும் போட முடியாது. இது வந்து கரெக்டா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இதை வந்து நான் ஒரே ஒரு மடி தான் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து மடிச்சு அடிச்சிருவேன் நான். டவர். ஓகேங்களா? இது பேர் டவர். கீழ் டவர் வந்து இது அடிக்கும் போது ஸ்டிச் வந்து சின்னதாக வச்சுக்கணும். கீழ் டவர் அடிச்சதுக்கு அப்புறம் தையல் லாங் வச்சுக்கோங்க. ஆனா கொஞ்சம் அப்படியே கரெக்டா நீவி தான் இது அடிக்கும். நீங்க பாட்டுக்கு அடிச்சிட்டீங்க அப்படின்னா சுருக்கு வந்துடும் இதுலயும். இங்க அதாவது இந்த ஒரு படி இங்க வந்தது அப்படியே நீவி விட்டு டைட்டா பிடிச்சிட்டு அடிச்சிங்கன்னா நீங்க வேர்ச்சியில இருந்து எதுல அடிச்சீங்கனாலும் சுருக்கு வராது. அந்த அளவுக்கு கொஞ்சம் அனுபவங்கள் வேணும். இதை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களால இந்த இது என்னங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நீங்க மாதிரி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா புரியாது. நான் எப்படி அடிக்கிறேங்கிறதே தெரியாம போயிடும். அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம அடிக்கணும். இந்த மெத்தேடு நுணுக்கம் அப்படிங்கிறோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தெரியும். உங்களுக்கு நல்லா முழுசா பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேக் தட்டு அடிச்சாச்சு. ஓகேங்களா? பாத்தீங்களா சுருக்கலாம இருக்கா? ரெண்டு சைடு ஒரே யூனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா இதை வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஃப்ரண்ட் தட்டி நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். நல்லா பாருங்க. ஃப்ரண்ட் தட்டு தான் கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதை வந்து இந்த சைடு வந்து பட்டி விட்டுறலாம். ஓகேவா? இதை வந்து பட்டி விட்டுருங்க. ஃப்ரண்ட் பீஸ் எங்கே? ஓகே, நம்ம எடுத்துங்க. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை கிராஸா வைக்கணும். ஓகேவா? இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கரெக்டா வருதோ அப்படி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ வச்சுக்கோங்க. எனக்கு வர ஸ்டைல நான் வச்சிடுறேன். கொஞ்சம் இதாவே வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் இப்படி நீட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அதை அடிக்கும் போது வந்து சுருக்கலாம இருக்கும். உங்களுக்கு இது வந்து மாறிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சாப்பீஸ் எடுத்துக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்தவுக்கும் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப வந்து மார்க் பண்ணதை மேல வச்சுக்கணும். ஈஸியா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இது வந்து இந்தவுக்கு மாறிடும். கரெக்டா வந்துடும். ஏன்னா இதையே எடுத்து இப்படி வச்சு அடிச்சிட்டீங்க மாறி வந்துடும். சிம்பிளா சொல்லி தரேன்.
இங்கே 5 விரலை வந்து நல்லா விரிச்சு பிடிச்சிக்கணும். ஓகேவா? அது வந்து எங்கேயும் நகரக்கூடாது. ஓகே, இதுக்கு பேர் நாங்கள் டம்மி தையல்னு சொல்லுவோம். இந்த டம்மி தையல் போடும்போது மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதி நம்ம ஸ்பீடாக அடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இதை வந்து பொறுமையாக அடிக்கத்தான் இது வந்து ஃபினிஷிங் நல்லா தெளிவாக நமக்கு கொடுக்கும். உள்ள வெளியே கொஞ்சம் கூட ஒரு அப்படியே கரெக்டாக இருக்கணும். ஒரே அளவு வந்தால் தான். ஃப்ரண்ட் டட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம டாட் பிடிப்போம், 3 டாட். அந்த 3 டாட் பிடிக்கும்போது இந்த துணி ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் பிடிக்கும்போது இந்த துணியில் மட்டும் பட்டு லைனிங்கில் வந்து படாமல் போயிடும். அதனால் வந்து கரெக்டாக வச்சு பொறுமையாக அட்டாச் பண்ணுங்க. சில பேர் நினைக்கலாம் எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈஸியாக அடிக்கிறத கற்றுக்குங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். தட்டில் ஒரு தட்டு வெட்டியாச்சுங்களா? ஓகேங்களா? ஒரு தட்டு அடிச்சாச்சு, அட்டாச் பண்ணியாச்சா? அப்படி நீவி பாருங்க, ஏதாவது ஒண்ணுல இந்த பார்த்தீங்களா நம்ம அடிச்சதுலேயே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது எங்க கட் பண்ணோமோ அங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த இடத்துல நீவினீங்கனாலும் அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கு வருதா அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸி தான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் சொல்லித்தரேன். இப்போ அதை பிரிச்சாச்சு, சரிங்க. அதை பிரிச்சிட்டோம்னா அந்த ஸ்டிச்சை பிரிச்சு விட்டோம்னாலே சுருக்கு வராது. மீண்டும் ஒரு தடவை நீங்கள் இப்படி அடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா? ஓகேவா? அடுத்த அர்த்தத்தை வந்து கிராஸ் பீஸ், கிராஸ் கட்டிங் அப்படின்னா கிராஸாகவே போட்டுக்கணும். சில பேர் இப்படி நேராகவே போட்டுடுறீங்க. இப்படி நேராக போட்டீங்க அப்படின்னா அது கிராஸாக வராது. அதனால் வந்து கிராஸாக போட்டுக்கணும். அப்புறம் இந்த சேரீயில் வர ப்ளவுஸ் கொஞ்சம் பெருசாகவே வரும். அந்த பூனம் கிராப்ஸி சாரி இதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாகவே வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். சந்தனமாலை
டைம் ஆயிடுச்சு. அனிதாவா? ஓகேங்களா? அப்போ வந்து ஃப்ரண்ட் தட்டு ரெண்டும் அட்டாச் பண்ணியாச்சு, பேக் தட்டும் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேவா? சுருக்கு இல்லாமல் அட்டாச் பண்ணியாச்சு. பார்த்துங்க, இதுதான் ஸ்டைல், இதுதான் மெத்தட். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ ஈஸியாக தான் நம்மளால ப்ளவுஸ் வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து துணி அப்படி இதே கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனம் சேரீலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டாச் பண்ண நல்லா சுருங்கி போகும். நம்ம ஒரு வாக்கு வச்சா அது ஒரு வாக்கில் எழுதிட்டு போகும், இப்படியெல்லாம் எழுதிட்டு போகும். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த துணி இப்படி வச்சு நம்ம லாங் தையல் வச்சு இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச் வெட்டிட்டீங்க. அப்படி தைச்சிக்கிட்டிங்கன்னா அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எங்கேயும் நழுவாது. அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டிக்கு தேவையான பீஸை வச்சு நீங்கள் பட்டி அட்டாச் பண்ணிக்கோங்க. வெட்டி அட்டாச் பண்ணிக்கிங்க, வேலை முடிஞ்சு வச்சு இதை கட் பண்ணி நீங்கள் வாட்டுக்கு ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குங்க. வருங்காலத்து சகோதரிகளுக்காக இது நாங்கள் கொடுக்குறோம், இந்த வீடியோ டெடிகேட்.